ஸ்ரீ குருப்யோ நமஹ. பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய 7வது ஸ்லோகம். அஸ்மாகந்து விசிஷ்டாயே தான் நிபோதத்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சம்ஞார்த்தம் தான் ப்ரவீமிதே. இப்போது எழுத்த கட்சியில் எல்லாரையும் காமிச்சு வியப்படைந்த துரியோதனன் தன்னுடைய குருவான துரோணரிடத்தில் நம்ம சைன்யத்திலையும் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத சொல்லத் தொடங்குகிறார். அஸ்மாக்கம் து விசிஷ்டாக ஏ, நம்ம சேனையிலையும் மிகவும் திறமசாலிகளான விசேஷமாக பிரகாசிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை கேளுங்கள், நான் கூறுகிறேன். த்விஜோத்தமா, பிராமணோத்தமரே. அஸ்மாக்கம் து விசிஷ்டாயே தான் நிபோதத்விஜோத்தமா நாயகா மம சைன்யஸ்ய. நாயகாக, என்னுடைய இந்த கௌரவ சேனையை சமக்கிரமாக முழுமையாக வழிநடத்தக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள் நாயகாக, இந்த சைன்யங்களினுடைய நாயகர்கள். சம்ஞார்த்தம், உங்களுக்கு அவர்களை பற்றி தெரிய வேண்டும், யார் யார் இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். அதை நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், யுத்தம் அப்படின்னதும் இங்கே வந்துட்டார் துரோணாச்சாரியார். யார் யாரெல்லாம் பாண்டவ கட்சியில் வந்திருக்கா, யார் யாரெல்லாம் கௌரவாளுடைய கட்சியில் இருக்கா அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் வசதியாக இருக்கும் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டார் துரியோதனர். முன்னாடியே சொல்வது அணிவகுப்புக்கு சௌரியமாக இருக்கும். முழுக்க முழுக்க இவர் சொல்லக்கூடிய இந்த ஒரு பட்டியலுக்கு தாற்பயமே என்னன்னு கேட்டால், எழுத்த கட்சி நல்ல பலம் பொருந்திய கட்சியாக அணிவகுத்து நிற்கப்படுறது. ஸோ நம்ம கட்சியில் யார் யார் இருக்காங்கிற ஆப்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்சியை வழி நடத்தணும் அப்படிங்கிறதும் அதில் அவரை உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சொல்லிட்டு வரார். அதனால் நம்ம சைன்யத்தில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ராம் ராம்.